சரிகை கிரியை. கிரியைன்னு சொல்வது ஒரு உருவத்தை, அதாவது விக்கிரகத்தை, வெளிப்படையாயிருந்த விக்கிரகத்தை உள்ளே வைத்து அதை இறைவனாக பாவனை பண்ணி சதா தியானம் பண்ணி அந்த நிலை அடைவது இருந்தார். ஏன்னா அதில் வந்துட்டு பூர்த்தியாகுமா என்னோட கேள்வி கேட்குறாங்க. அப்போ கிரியையிலே பூர்த்தியாகாது. அதனால தான் சித்தர்களெல்லாம் என்ன சொன்னாங்க, புராணங்கள், உபனிஷத்துகள், வேதங்கள் இதெல்லாம் சவிட்டு குப்பை. சவிட்டில் நம்ம எல்லாம் வாரி எடுத்து எறியணும், பெரிய குப்பையில் போட்டுடணும். இது ஒன்றும் நமக்கு முக்தி தராது. ஏன்னா இந்த சமய மார்க்கங்களில் என்ன இருக்குது, சமயத்தில் என்ன இருக்குது, இந்து சமயம், இந்து சமயத்தில் என்ன இருக்குது, பல பல தேவதைகள், பல பல தேவிகள், அது சிறு தெய்வங்கள், பெரிய தெய்வங்கள், இப்படி தெய்வங்களுக்கு கேட்டகரியை போட்டு ஒரு லிஸ்டே இருக்குது. அப்படி 33 கோடி லிஸ்ட் இருக்குது. 33 கோடி தேவதைகளை தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த தேவதைகளை ஒன்றுமே நமக்கு என்ன முக்தியை தராது. அதில் பக்தி கிடைச்சிருந்தாலும் அந்த அது தாழ்ந்த தேவதையாக இருந்தாலும் அது தராது. உயர்ந்த தேவதையாக இருக்கிற அவதாரங்கள், ராமன், கிருஷ்ணன், காளி, இப்படிப்பட்ட அவதாரங்கள் நமக்கு என்ன செய்யும், ஒரு குருவை கொண்டு தரும். அப்போ இந்த கிரியா மார்க்கத்தினுடைய விசேஷம் என்ன, ஒரு குருவை கொடுப்பது மட்டும்தான் அந்த தேவதை செய்யுது. ஒரு குரு, நல்ல ஒரு குருவை என்ன செய்யும், கொண்டு கொடுக்கும். அதுக்கு உதாரணம் நாமதேவர். நாமதேவர் வந்துட்டு பெரிய கிருஷ்ண பக்தர். கிருஷ்ணனே தியானம் பண்ணி கிருஷ்ணனுக்கே சாப்பாடை கொடுத்து கிருஷ்ணன் வந்து சாப்பிட்டு இருந்த காலம். அப்படி இருக்கும்போது தான் நாமதேவருக்கு வந்துட்டு இனி இவனுக்கு ஞானம் கொடுக்கணுமே, அதுக்கு வழி என்னான்னு சொல்லிட்டு ஒரு குருவை தேடி போகிட்டு. அதில் நான் கிருஷ்ணன் இருக்கும், எனக்கு ஒரு குரு தேவை. என்னென்னாரு நாமதேவர், கிருஷ்ணன் இருக்கும் வரைக்கும் எனக்கு ஒரு குருவும் தேவை. அப்படி இருக்க தேவையில்லாகும். கிருஷ்ணன் இல்லைடா, கண்டிப்பாக குரு தேவை. எனக்கும் குரு இருந்து நான் குருவை அடைஞ்சு தான் இந்த நிலைக்கு வந்தேன். அதில் போய் நீ குருவை பார்க்கவே மாட்டேன். இப்படி இருக்க டைமில் தான் கிருஷ்ணன் ஒரு தோசம் வந்து சொல்லுவார், சரி நான் ஒரு அரை மணிக்கூர் கழிஞ்சு பாவேன். அதே டைமில் அந்த சமயம் நீ என்ன பூரணமாக தெரியுமா இருந்தால் உனக்கு என்ன வேண்டாம், குரு தேவை. ஒரு அரை மணிக்கூர் 3/4 மணிக்கூருக்குள்ள இதுக்கிடையில் ஒரு நாய் என்ன செய்யுது, ஒரு சொறி பிடிச்ச நாய். சொறி பிடிச்ச நாய் என்ன செய்யுது, அந்த வழியே போயிட்டே இருக்கு. போய் இவர் பார்த்தாரு, சொறி பிடிச்ச நாய் எனக்கு சொல்லிட்டு அது விட்டுட்டாரு. ஏன்னா சொறி நாற்றம் இருக்கு. அது கழிஞ்சு மீண்டும் ஒரு அரை மணிக்கூர் கழிஞ்சு கிருஷ்ணா தரிசனம். அது நான் இந்த வழியே போனேன், நீ பார்த்தியான்னு கேட்க. நீர் எங்க எப்போ போனீர், நான் ஒன்றும் பார்க்கலையே. ஏன்னா நாயை தானே பார்த்தேன். அப்போ சுரு பிடிச்ச ஒரு நாய் போறதுக்கு நீ கண்டு பார்த்தியான்னு. அது நாய், நீர் நாயா? அப்போ உனக்கு என்ன என்ன கிடைக்கல, ஞானம் கிடைக்கவில்லை. அப்போ நீ என்ன செய்யணும், ஞானத்தை தேடி போகணும். அப்படி நாமதேவரை அனுப்பி வைக்கிறார். அப்போ அங்க ஒரு குருவை தேடி போறாரு. அந்த கோவில்ல ஒரு அந்த குரு என்ன செய்யாரு, சிவலிங்கத்தில் காலை வச்சு நல்லா படுத்துருக்காரு, தூங்காரு. சிவலிங்கத்தில் அது காலை வச்சு தூக்கும். நாமதேவருக்கு ஒரே துக்கம். ஐயா, சிவலிங்கத்துக்கு மேல காலை வச்சுட்டு நீர் படுக்கிறதா? அப்போ அவருக்கு என்ன, நானே ஒரு வயசேன், எனக்கு காலை தூக்கி அங்கிட்டு மாற்றி வைக்க முடியல, நீ எடுத்து மாற்றி வைய என்று சொல்லிட்டு அந்த காலை தூக்கி அப்படியே எடுத்து மாற்றி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம். ஏது திசையில காலை வச்சாலும் அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை இவருக்கு தரிசனம் கிடைக்கும். அப்பந்தான் அவருக்கு சுயமா புரியுது, பகவான் எங்கேயும் இருக்கிறான்னு உள்ளது இவர் நிரூபிக்கிறார். இவர் தான் எனக்கு குரு. அவர் வந்துட்டு நாமதேவரை விളിச்சு தீட்சையை கொடுத்தார். தீட்சையை கொடுத்துட்டு அவர் சொல்லாரு, நீ வந்துட்டு யோக மார்க்கத்தில் வரணும். அப்போ சரிகை கிரியை கழிஞ்சு அடுத்த யோகம் ஞானம். நம்ம இப்போ 4வது படியில் நிற்கிறோம் யோக நிலையில. உங்களுக்கு சரிகைன்னு தேவையில்லை, கிரியை தேவையில்லை. யோகத்தில் யோகம் ஞானம் ரெண்டும் நமக்கு இங்க இருக்குது. இது ரெண்டும் நமக்கு கிடைக்குது. அதனால யோக மார்க்கத்தில் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா யோக மார்க்கத்தில் இருந்தாலும் நமக்கு புத்தி இல்லை. நாதம் கிடைக்குது, ஏதோ ஒரு நாதம் கிடைக்குது. நாதம் என்னன்னு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இறைவனுடைய நாதம், இறைவன் நமக்கு தருகிற ஸ்வரம் என்று நமக்கு புரியலை. புரியாததுனால நம்ம என்ன செய்யறோம்,
அதை வந்துட்டு நிசாரமாக கருதிக்கிட்டு நம்ம சாமி சொன்னாரு நான் கேட்கேன் சொல்லுவோம். அப்படி யோக சரிகை, யோக கிரியை, யோகையில் உள்ள ஞானத்தை நம்ம பெறங்க. யோகத்தில் உள்ள ஞானம் என்றால் என்ன? இறைவன் உருவமற்றவன், அதுதான் பெரிய ஞானம். அந்த உருவமற்ற இறைவனை எப்படி நம்ம உபாசனை பண்ணணும், எப்படி இதை அனுபவிக்கணும். அப்போ ஒரு கடலுக்கு கரை இல்லை, கரை நமக்கு தெரியாது. அது ஒரு குளத்தில் என்ன இருக்கு, நமக்கு கரை இருக்கு. அப்போ எதனால் இந்த கரை நமக்கு தெரியுது? குளத்தில் குளம் நமக்கு கரை எப்படி தெரியுது, எதனால தெரியுது? குளம் சின்னதாக இருக்கு. அப்போ நம்மளுடைய அறிவு எத்தனை இருக்கு? ஒரு குளத்துக்கு கணக்கு இருக்கு. நம்ம கடலாக மாற இருக்கு. இன்னும் செய்ய போறது இந்த கடலாக மாறும். அந்த மார்க்கத்துக்கு தான் திருமூலர் என்ன சொல்லியிருக்கார்? நீ யோக மார்க்கம் மட்டும் செய்தா போதாது, ஞான மார்க்கத்தில் சன்மார்க்கம் செய்யன்னு சொன்னார். என்னத்த? சன்மார்க்கம். அப்ப திருமூலர் சன்மார்க்கத்தை சொல்லியிருக்காரு. 1477வது பாடல். என்ன சொல்லியிருக்காரு? இந்த மார்க்கத்தில் டைரக்ட் மேல போறோம். இந்த மார்க்கத்தில் ஒரு தடை நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த மார்க்கத்தை அனுபவிச்ச திருமூலர் என்ன சொன்னாரு? நீங்கள் இதே மாதிரி இதுதான் உண்மை என்று நீங்க அனுபவிக்கணும். அதுக்குதான் அந்த பாடல் அவர் கொடுத்திருக்காரு. அவர் என்ன கொடுத்திருக்கார்? சாற்றும் சன்மார்க்கமாம் தற் சிவ தத்துவம் தோற்றங்களான சுருதி சுடர் கண்டு சீற்றம் ஒளிந்து சிவயோக சித்தராவார் கூற்றத்தை வென்றார் குறிப்பார்த்து தானே என்ன சொல்லிட்டு. அதாவது சாற்றும் சன்மார்க்கம். நான் இந்த சன்மார்க்கத்தை என்ன செய்ய போறேன்? சாற்றுகிறேன். சாற்றுனா நான் பேசுறேன், உங்களோட பேசுறேன். எப்படி? இந்த சன்மார்க்கத்தின் நிலை தற் சிவ தத்துவம். சிவ தத்துவம் மட்டும்தான் உண்மை. ஏன்னா நீங்க நினைக்கிற போல களத்தில் பாம்பை போட்டு ஆற்ற சிவனை எல்லாம் இங்க சொல்லி இருக்கிறது. அப்ப யார் சிவனை சொல்லியிருக்கான்? ஒளியான சிவன். அடுத்த சொல்லுறாரு தோற்றங்களான சுருதி சுடர் கண்டு. இதுல எல்லா தோற்றங்களுக்கும் உள்ள இருக்கிறது அந்த ஒளி தான். அந்த சுருதி சொன்னா என்னத்த சொல்லுவது. அது என்னத்தை எப்படி இருக்கு? சுடர் கண்டு. சுடர் என்றால் என்ன? ஒளியை கண்டு. அப்ப நான் சொல்லுகிறேன், இந்த சன்மார்க்கத்தில் தான் நீங்க வரணும். சன்மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு சிவநெறி தான் உண்மை. ஏன்னா உதாரணமாக நம்ம ஒரு கிருஷ்ணனை எடுப்போம். கிருஷ்ணனுக்குள்ள என்ன இருக்கு? அதான் கேள்வி. கிருஷ்ணனுக்குள்ள என்ன இருக்கு? கிருஷ்ணனுக்கு ஒரு உயிர் இருக்கா இல்லையா? உண்டா இல்லையா? கிருஷ்ணன் ஒரு உயிருள்ளா, அப்படிதானே? அந்த உயிர் எப்படி இருக்கு? அந்த உருவம் எப்படி இருக்கு? ஆத்மாவினுடைய உருவம் ஒளியாக இருக்கு. அப்ப கிருஷ்ணன் உடலா ஒளியா? ஒளி. அப்போ அது புரியாமல் கிருஷ்ணனை வழிபட்டு நம்ம என்ன சாதிக்க போறோம்? அதனாலதான் கிரியா மார்க்கத்தில் உள்ள அதை தடை வருது. ஞான மார்க்கத்தில் வரும்போது இது எல்லாமே தடையாக இருக்கு. யோகமும் ஞானமும் மட்டும்தான் லாஸ்ட்ல நமக்கு என்ன செய்யும். அப்படி வரும்போது அவன் என்ன செய்யறான்? அதுவும் போய் கழிச்சு அந்த கோபம் ஞானம் என்றால் என்ன? அதே மாதிரி எல்லா கூற்றங்களும் சன்மார்க்கம். கோபம், தாபங்கள், சத்தினுடைய மார்க்கம் சன்மார்க்கம் எல்லாமே இந்த சன்மார்க்கத்தில் வரவங்களுக்கு ஒன்றும் என்ன செய்யாது, வராது. அது அற்றுவிடும். ஏன்னா சீற்றம் ஒழிந்து சிவயோக சித்தராக நீங்க சிவயோக சித்தர்களாவீங்க. சிவயோகம் என்ன? யோக வழியில சிவம் எப்படி இருக்கு? திருப்பி இருக்கும், வாசியாக இருக்கும். நல்லா புரிஞ்சு வைங்க. யோக வழியில சிவன் வாசி, அதாவது மேல் மூச்சு கீழ் மூச்சு. சுவாசம் உள்ளே ஏறும்போது என்ன வா என்றும், சுவாசம் வெளியிலே விடும்போது சி என்றும் விடணும். அதான் கிரியா. அப்போ வாசி, அப்போ சிவசிவா. அதனால தான் அந்த வாசியை தான் ஞான மார்க்கத்தில் வரும்போது திருப்பி போடணும், சிவா என்று போடணும். அதான் சிவயோகம் சித்திக்கும். அப்போ நம்ம எப்படி அந்த சன்மார்க்கத்தில் எப்படி செய்கிறோம்? முதல்ல யோக மார்க்கத்தில் வருகிறோம், அது கழிஞ்சு சக மார்க்கத்தில் சன்மார்க்கத்துக்கு வரும்.
இப்ப யோக மார்க்கத்தில் அது வாசி. சக மார்க்கத்தில் வரும்போது அதனுடைய இந்த 6 படிகள், அதனால் இந்த மூலாதார சுவாதிஷ்டானம் சொன்னால் அந்த படிகள் அத்தனையுமே தாண்டி அந்த ஒளி வட்டத்தை தான் சக மார்க்கத்தில் சொல்வார். ஆனால் உன்னோட இறைவன் சேர்ந்து விட்டான், அதுதான் பெரிய காரியம். 3வது நிலைக்கு வரும்போது சன்மார்க்கத்தில் வருது. சன்மார்க்கம் எப்படி? எதிலே கண்டாலும் ஒளியே. இறைவன் எங்கேயும் எப்படி இருக்கிறான்? ஒளியாகவே இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட சிவயோகத்துக்கு நம்ம சிவயோகம் செய்து சித்தராக வேண்டும். அப்படிப்பட்ட சித்தரை தான் அவன் எடுப்பான். சிவன் யார் எடுப்பா? சிவபெருமான். அப்ப நமக்கு என்ன செய்யணும்? சிவயோகத்தை இங்கே வாசி வாசி என்று ஜெபிக்கணும், அங்கே சிவ சிவான்னு ஜெபிக்கணும். அதுதான் வித்தியாசம். வாயினால் சொன்னால் சிவன் ஆவானோ என்ற அர்த்தத்தில் பாடுகிற உலகத்தில் நான் வாவழி சிவ சிவான்னு விழிச்சா என்னையும் கொஞ்சம் கெட்ட ஆவிதான் வெளியில என்ன போகுது? சிவசிவான்னு நம்ம ஜெபம் பண்ணா என்ன வரும்? கொஞ்சம் கெட்ட ஆவி வெளியில போகும். அது அல்லாமல் சிவன் வருவானோ அவர் கேட்காது. நம்ம சிவன் வர மாட்டான். அப்ப சிவனை எப்படி வழிபடணும்? ஒளியாக கண்டு வழிபடணும். எப்போதும் பகவான் அந்த சிவபெருமான ஒளியாகவே நினைக்கணும். ஏன்னா இப்போ நீங்க சிவனுக்கு ஒரு உருவத்தை செய்து வைங்க, கை கால உருவத்தை செய்து வச்சாலும் அந்த கை கால உள்ள உருவத்தில் இருக்கிற சிவனுக்கு உள்ள என்ன இருக்கு? அவருடைய ஆத்மா இது. அவருடைய ஆத்மா எப்படி இருக்கும்? ஒளியாக இருக்கு. அப்படி வர சமயத்தில் அந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மாவுக்கும் வேற்றுமை இருக்கா? உங்களுக்கும் அவனுக்கும் வேற்றுமை இருக்கா? இல்லையே. உண்டா? இன்னும் உள்ள போல தோணுது. ஆமா, நம்ம என்ன மலத்தோட கூடி இருக்கிறோம், அது மலம் இல்லாமல் இருக்குது. அதுதான் வித்தியாசம். ஆமா, களங்கம் ஒளிக்கு கிடையாது. அப்படி இல்லை. நம்ம உடம்புல வந்துகிட்டு மனம் என்ற களங்கம் இருக்கு, சலனம், வைப்ரேஷன். ஏன் அதே சமயத்தில் ஆற்றலாக இருக்கிற ஒளிக்கு வைப்ரேஷன் கிடையாது. நம்மளுடைய மனம் என்ன செய்யுது? சும்மா கிடந்து என்ன செய்யுது? சஞ்சலப்படுகிற மனம். அதுக்கு எப்போ என்ன செய்யும்? அந்த ஒளிக்கு சலனமாயிட்டே தான் இது, இப்படி ஆடிட்டே இருக்கு. இங்கே சாடணும் அங்கே சாடணும், இது ஆடிட்டே இருக்கு. ஆனால் அதில் இருந்து அவங்க விடுதலை அடையும். விடுதலை அடையும் போது இந்த சிவம் அந்த இடத்துல ஒளி ரூபத்தில், அதான் சிவயோகி. ஒரு சிவயோகி எப்படி நம்ம ஆவோம்? சுடர் கண்டு ஆகும், சுடரை கண்டு ஆகும். சுடர்னா என்ன? ஒளியை நேருக்கு நேர் பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? நீங்க கண்ணை தியானம் பண்ணும்போது அந்த ஒளி உங்க முன்ன வரும். உங்களுடைய ஆத்மா என்ன செய்யும்? உங்களுடைய ஆத்மான்னு இல்லை, நீங்க தான் என்ன செய்வீங்க? இந்த உடலில் இருக்கிற பஞ்சபூதத்தை பஞ்ச இந்திரியங்களை எல்லாம் விட்டுக்கிட்டு நீங்க இந்த கிளாண்ட் வெளியில வருவீங்க. பீனியல் கிளாண்ட் வழி நீங்க என்ன செய்வீங்க? வெளியில வருவீங்க. அப்ப வரும்போது உங்க முன்ன அந்த தோற்றம் வரும், அந்த இறைசக்தி வரும். இந்த லெவலுக்கு அந்த பிரகாசம் இப்படி வந்து ஆடித்தே கிடக்கும். டக்குனு ஒருக்க பார்க்கும், திரும்பி போகும், மீண்டும் வரும், திரும்பி போகும். இப்படி வந்தும் போய் இருந்து நாசிலையும் நம்ம விட்டு போகாமலே இருந்துட்டோம். இதுதான் என்னுடைய உணர்வுன்னு சொல்லு. அவன் ஏன்னா மனம் என்ற குரங்கு தான் அந்த இடத்துல என்ன செய்யுது? மனம் என்ற குரங்கு, சாடுற குரங்கு மாறி என்னாகும்? மனுஷனாகும். நம்ம இப்ப மனுஷரே கிடையாது, நம்ம எல்லாம் குரங்கு. ஏன்னா பற்றோடு கூடி இருக்கிற இது தாவித்தே இருக்கிறோம். அது வேணும், இது வேணும், மற்றது வேணும், மற்றது வேணும்னு சொல்லி தாவித்தே இருக்கிறோம். அதுல பற்றட்டான் மனம் அப்பற்றே, பற்றட்டான் பற்றில்லாத ஒரு மனம் வரும். அதான் அந்த அதனுடைய ரியல். அப்ப பற்றில்லாத மனம் என்ன செய்யும்? சலனம் இல்லாத தீபம் மாதிரி. அந்த சலனம் இல்லாத நிலை வரும்போது வாசி என்ன செய்யும்? சிவமாக மாறும். அது கேவல கும்பகம்னு சொல்லுது. அதுதான் நேரம் அவர் எழுதியிருக்கு. கேவல கும்பகம் கிடைக்கணும். நீங்க எது பூஜை பண்ணாலும் கேவல கும்பகத்தில் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது யார் சொன்னது? யார் சொன்னா? இதுக்கு முன்ன அவருக்கு சொல்லிட்டு சதாசிவ பிரம்மேந்திர சுவாமி. அவன் என்ன, எந்த பூஜை பண்ணாலும் மூக்கில சுவாசம் இல்லாம பண்ணணும்.
அது உங்களுக்கு சித்தியாகும். ஏன் சித்தியாகுது? தன்னுடைய ஆத்மா என்ன செய்யும்? சுயம் ஜோதியாக வெளியில தோற்றுவிக்கும். நீங்க ஒரு கண்ணாடியை வச்சு முகத்தை பார்ப்பீங்க, அப்படிதானே? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கண்ணாடி தான் இது, நெற்றிக் கண். இந்த கண்ணாடி ப்ரொஜெக்ஷன் வெளியில வருது. அந்த வழி வரும்போது நான் இங்கே இருந்து அங்கே பார்க்குறேன். அது அத்தனை தான். எங்கே இருந்து பார்க்குறேன்? புருவ மத்திக்கு உள்ளே இருந்து நான் என்ன செய்கிறேன்? கண்ணு வழி வெளியிட பார்க்குறேன். புரிஞ்சுதான்? இது கரெக்டாக இருக்கு. அதுதான் அவர் இதை வச்சு சொல்லுவார்.